ஸோ நேற்று வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று என்ன ரேட்டில் ஏறி இருக்கோ அதே ரேட்டில் திரும்பி வந்து ப்ரீவியஸ் டே ரேட்டுக்கே வந்து நின்றுச்சு கோல்டு. நேற்றுக்கே நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து கொஷின் கேட்டிருந்தீங்க இறங்குமான்னு. அதுலேயே வந்து நான் போட்டிருப்பேன். ஒரு நியூஸ் இப்போதைக்கு வந்து வாலட்டிலிட்டி வருதே நியூஸ் பேசிஸில் தான் வருது. ஃபண்டமெண்டலோ டெக்னிக்கல் ரீசன்னாலேயோ கோல்டை வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ இருக்கிற சேஞ்ச் கோல்டு இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேசிஸில் மேலேயோ இல்லை கீழே. ட்ரம்ப்போட ஒரு நியூஸ்னால மேலே வார் இல்லைன்னா மேலே வருது, வார் இருக்குன்னு ஈரான் சொன்னாங்கன்னா கீழே வருது. இதுதான் வந்து 1 வீக்காக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நியூஸ் பேஸ்டாக ஃப்ளக்சுவேஷன் ஒரு வாலட்டிலிட்டி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து போன வீடியோவில் ஒரு வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பேன். அதில் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சது. தட் இஸ் இப்போ வந்து சேஞ்சஸ் வருது வந்து நியூஸ் பேஸஸாக சேஞ்ச் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கோல்டுக்கு என்ன வேல்யூ நம்ம டிரைவ் பண்ணுறதுன்னு. செகண்ட், இந்த நியூஸ் சேஞ்ச் வர்றதுனால இந்த நியூஸ் பேஸிஸில் சேஞ்ச் வருதுல அதுக்கு முன்னாடி என்ன லெவல் இருந்ததுங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோல்டுக்கு என்ன வேல்யூ வந்து அரைவ் பண்ணலாம், எது கொடுக்கலாம், நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்ன வேல்யூ கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வரும். என்னை பொறுத்தவரையிலும் 12,400 கொஞ்சம் நல்ல ரேஞ்சாக இருந்தது. கொஞ்சம் நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி 3 நாள் 4 நாள் முன்னாடி வந்து 12,400 ரேஞ்சில் நல்லா ஒழுங்கான இது இருந்தது. அதுக்கு கீழே போகுமானா எனக்கு தெரிஞ்சு போகாது. ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம்லேயும் கோல்டு சஸ்டெயின் ஆகுது. அந்த 12,400 ரேஞ்ச் ஓகே, பட் திரும்பி அந்த லெவல் ரீச் ஆகுமானா வர சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு கீழே இறங்குமானா எனக்கு அது இறங்கும் தோணலை. 12,400 லெவல் வரைக்கும் தான் ரீச் ஆகும். சப்போர்ட் அதில் தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தீபாவளியிலேருந்து பார்த்தீங்கன்னா 12,000 to 12,400 நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்தால் கன்ஃபார்ம்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் இந்த ரேஞ்ச் நான் சொல்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 54% ஒரு இயரில் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால மந்த்லி ஸ்கீம் பெட்டர். ஈவன் இப்போவும் நான் சொல்கிறேன் மந்த்லி ஸ்கீம் பெட்டர். ஏன் பெட்டர் அப்படின்னா வாலட்டிலிட்டி நியூஸில் இருக்கிறதுனால கீழே வருதுல்ல, அப்போ கீழே இருக்கிற பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணுன்னா ஒன் டைம் போடுறதோட மந்த்லி போடுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். மந்த்லி போடுறதுல ஏன் பெனிஃபிஷியலாக இருக்கும்னா ஒன்று வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிடும், டைம் கரெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஒன் டைம் ஒரே டைமில் போடுறதுக்கு பதிலாக ஒரு வருஷம் பிரித்து அதை போட போகிறீங்க. அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. செகண்ட் அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு அப்படின்னா கீழே இறங்கச்சு இந்த நியூஸ் பேஸ்டாக இருக்கிறச்சு கீழே இறங்கச்சு அந்த எவ்ரி மந்த் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். இப்போது இது வந்து பீக் இல்லையே, இவ்வளோ நாள் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கே, கரெக்ஷன் கன்சாலிடேஷன் எல்லாமே சொல்லலாம், கரெக்டு தான். பட் கன்சாலிடேஷன் ஆனாலும் கரெக்ஷன் ஆனாலும் இப்போ வந்து நிறைய வாலட்டிலிட்டி நிறைய இருக்குது. அண்ட் செகண்ட் ரீசன் வந்து 54% ஸ்டில் ஹை. ஒரு வருஷத்துக்கு 54%ங்கிறது என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஹை தான். கோல்டுக்கு ஹையானா இல்லை 12,500 ரேஞ்சுக்கு நானே நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் அது வந்து நான் சேதாரமும் இதை போட்டு வாங்கலை, நான் ஜிஎஸ்டி அந்த மாதிரி கட்டி தான், காயினும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். பட் இப்போது வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கே நான் காமிச்சேன். 15,300 அந்த மாதிரி இருக்கிறச்சே நான் அதை விற்றுட்டு நான் திரும்பி வந்து சிட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கே நான் சொன்னேன். அதில் 50% சிட்டில் போட்டேன், 50% எடுத்து நான் வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போது இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எல்லாமே வர காசை ஃபுல்லாக கோல்டில் போடுறது ஐடியல் கிடையாது. ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து கேஷாக வச்சுக்கிறது, மந்த்லி வந்து அதுலேருந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுறது. கேஷ்னால் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட ஓகே, உங்களுக்கு எங்கே தெரியுமோ எங்கே பெட்டர் கொடுக்குறாங்களோ ஒரு ப்ராப்பர் பேங்க்கில் நீங்கள் போய் பண்ணுறது, அது ஒரு பார்ட் ஆஃப் இட் அதில் கன்ஃபார்ம்டாக வச்சுக்கோங்க. எல்லாமே கோல்டில் போடுறது இது ரைட், இது கிடையாது. நியூஸும் காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த நியூஸு, ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் டம்பிள் ஆஃப்டர் ட்ரம்ப்ஸ் ரிமார்க் அப்படின்னு. இந்த மாதிரி நியூஸ் பேஸஸில் வந்து கோல்டு அப் அண்ட் டவுன் போகிறச்சு ஒரு பெரிய அமௌண்ட் போடுறது வந்து ஐடியல் கிடையாது. கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி எஸ்ஐபி மோடில், எஸ்ஐபினா சேவிங்ஸ் ஸ்கீம் மோடில் நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். இது நேற்று நான் வீடியோவில் வந்து இதே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதுவும் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நேற்று இருக்கிற வீடியோவில் தான் வந்து பின் பண்ணி செக்ஷனில் போட்டிருப்பேன். பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ அப் அண்ட் டவுன் நிறையா போகுது. மேலே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே நாளில் மேலே கீழே வரதுனால கீழே இருக்கிறச்சே பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஒன் டைம் போடுறதோட நீங்கள் வந்து வீட்லேயே உட்காந்துட்டு சேவிங் ஸ்கீம் போடுறது இப்போ இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி நான் சொன்னது ஒரு விஷயம், கீப் இட் இன் மைண்ட். கேஷ் இந்த சிச்சுவேஷனில் வந்து கேஷ் இருக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா பணத்தையும் எடுத்து கோல்டில் இப்போ போடுறது ஐடியல் கிடையாது என்னை பொறுத்தவரையிலும்.